என் தலைவனுக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுறா ட்ரம்ப், ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல. இப்போ வந்து ஒல்லியா இருக்கவங்க எல்லாம் தனுஷ் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஹைட் கம்மியா இருக்கவங்க எல்லாம் வந்து சூர்யா ஃபேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. என்னோட ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் வந்து கட்சி ஆபீஸா மாத்திட்டாரு. கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜி கொள்கைன்னு வச்சு அந்த கொள்கையை யாராரு அக்செப்ட் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் தான் உங்க கட்சி உறுப்பினரா இருக்கணும். ஒரு இன்டர்வியூ எடுத்துப்பாரு, முத்தம் கொடுப்பாருங்க. நிஜமாவே இந்த கேப்ப வெற்றிடத்துங்கிறப்ப ரஜினியாலையும் கமலாலையும் தான் முடியும்ன்ற பேச்சு எதனால வருது? அவுட்லுக் பத்திரிகையில போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை காட்டாமலே இதுல போட்டிருக்கு பாருங்க. ஆதரவு கொடுக்குறது ஃபேன்னு சொல்லாதீங்க, ஆர்மின்னு சொல்லுங்க, வாயில போட்டுக்கோங்க. வணக்கம் நவீன். வணக்கம் வினுஷ். சரி, ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்? இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய சீரியஸான ரீசெண்டா ஒரு 2-3 எபிசோட்ஸ் எல்லாம் டீப்பான சீரியஸான டாபிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் காமனா எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயமா, பட் அதுல நம்மளோட இன்சைட்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு வந்து பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ வொர்ஷிப்பிங் பத்தி பேச போறோம். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், என் தலைவிக்கு கோயில் கட்டுறேன்றது, என் தலைவனுக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுறா ட்ரம்ப் அப்படின்றது, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து சினிமான்னு மட்டும் இல்ல, நிறைய சினிமா, ஸ்போர்ட்ஸ், அரசியல்னு எல்லாத்துலயுமே இது இருக்கு. சோ அத பத்தி அதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கா, இல்ல அதனால என்னென்ன விளைவுகள் நடக்குது, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல அதெல்லாம் விட்டீங்க. வருவோம், ஒன்னா வருவோம். சரி, ஓகே. சரி, இப்ப வந்து இந்த ஹீரோ வொர்ஷிப்ல எதெல்லாம் வரும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோ வொர்ஷிப்னு சொல்றோம்? சரி, இப்ப நம்ம ஹீரோ வொர்ஷிப்னு சொல்றது மெயினா வந்து இந்த சினிமா ஹீரோஸ். இப்ப அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், சரியா? அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் இருக்கு, அந்த மூவிஸ்ல அவங்க பண்றது வந்து ரியல் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சினிமால ரியல் லைஃப்ல பண்றது வந்து அதுதான் வந்து அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்களோட கேரக்டர், அவங்களோட பர்சனாலிட்டி அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒரு கடவுள் நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறதா ஹீரோ வொர்ஷிப்னு சொல்லுவோம். இப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து எனக்கு ஒரு நடிகர் பிடிச்சிருக்கு அப்படின்னு, அவர் நடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, அவரோட படங்களை நான் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறதோ, இல்ல வந்து அவரோட படங்களை திரும்ப திரும்ப பாக்குறதோ, அதை வந்து ரசனைன்னு சொல்லிடலாம். நான் அவரை ரசிக்கிறேன், அவர் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதுதான் எனக்கும் ஒரு ஆர்டிஸ்டுக்குமான ஒரு தொடர்பா இருக்கணும். இது இல்லாம நான் வந்து எங்க தலைவருக்கு வந்து நான் வந்து பாலாபிஷேகம் பண்றேன், எங்க தலைவர் பேர்ல வந்து நான் வந்து நன்கொடை பண்றேன், அப்புறம் தலைவனுக்காக வந்து மண்சோறு சாப்பிடுறேன், தலைவனுக்காக வந்து அழகு குத்திக்கிறேன், இந்த மாதிரி எல்லையை மீறி போறதுதான் ஹீரோ வொர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கான ரீசன்ஸ் வந்து பாத்தோம்னா நிறைய இருக்கு. அதுல வந்து ஒரு விஷயம் மெயினா பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரலா நம்ம சொசைட்டில நம்மளுக்கு ஒரு விஷயத்தையோ ஒரு ஆளையோ வந்து நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னாலே அவங்கள ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா, ஒரு மோர் தென் நார்மல் ஹியூமன் பீயிங்கா வச்சே நம்ம வந்து பழகிட்டோம். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாரை பிடிக்குது அப்படின்னா அவங்களை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சு அவங்களை கும்பிடுறேன், வழிபடுறேன், அவங்களுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் பண்றேன்ற லெவலுக்கு நம்ம போறோம். அது இல்லாம இன்னொரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பியர் பிரஷர்னு சொல்லலாம், கிரவுட் மென்டாலிட்டின்னு சொல்லலாம். ஒரு கூட்டத்துல எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம பண்ணாம இருந்துட்டோம்னா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுல எல்லாம் பார்த்தோன்னா நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீ யாரோட ஃபேனு, யார் ரசிக நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கூட கேட்க மாட்டாங்க, நீ வந்து அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா அப்படின்னு கேட்பாங்க. நீ உனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, ரெண்டுல அவன் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் இப்ப அஜித் ஃபேன்ஸா இருக்காங்க அப்படின்னா நானும் அஜித் ஃபேன் சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருவேன். அவரை பிடிக்குதோ இல்லையோ வந்து நான் வந்து அஜித் ஃபேன் சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருவேன். அது எப்பயுமே இருந்திருக்கு இந்த கம்பாரிசன், இவரான்றது. அந்த இவரா அவரான்ற கம்பாரிசனை மீறி யாராவது ஒருத்தருக்கு நீ ஃபேனா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. இப்ப நான் வந்து எனக்கு யார் மேலே எனக்கு பெருசா அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இல்லைன்னா நான் எல்லாரோட படத்தையும் பார்க்க போறேன், எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ண போறேன், போறேன். ஆனா உனக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கணும்ல, ஏன் உனக்கு யாருமே பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்கும் போது ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்றோமோன்ற ஒரு ஃபீலிங்லயே நிறைய பேர் வந்து நான் இவர் ரசிக அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நம்ம காலேஜ் மேட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப நாளா நான் ஜெயம் ரவி ஃபேன் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நாள் கேட்டப்ப எதுக்காகடா நீ ஜெயம் ரவி ஃபேன் அப்படின்னு கேட்கும்போது, ஸ்கூல் டைம்ல வந்து எல்லாரும் நீ யார் பண்ணு கேட்டுட்டே இருந்தாங்க, ஆளாளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு யார் பேர் சொல்லன்னு தெரியல, அதனால நான் ஜெயம் ரவி ஃபேன் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை போட்டு யாராவது ஒருத்தருக்கு நீ ரசிகரா இருக்கணும்ன்ற மாதிரி வர்றதுனாலயே எல்லாரும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ள வந்துடுறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது ஒரு ரெண்டு ஹீரோஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னு, இப்ப ஜென்ரலா இந்த படம் நல்லா இல்ல, அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு, நீ யார் ஃபேனு, உங்கால் படம் வந்தாலும் சொன்னாங்க பாத்துக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேய் நான் யார் ஃபேனும் இல்லடா அப்படின்னு சொன்னா, இல்ல நீ வந்து சும்மா பயப்படாம சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இதெல்லாம் விட இன்னொரு சிறப்பான குரூப் இருக்கு. அதாவது ஹேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து விஜய் ஹேட்டரு, தோனி ஹேட்டர்லாம் நிறைய கேங் இருக்காங்க. அதுல என்ன பெருமை அப்படின்னு தெரியல. ஒருத்தர் வெறுக்கிறதுல அப்படி என்ன பெருமை அப்படின்றது தெரியல. அதான் இந்த வெறுக்கிறதுன்னு சொல்றப்ப வெறும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, இல்ல அவங்களோட நடிப்பு பிடிக்கல அப்படின்னு திட்டாம அவங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து திட்டுற அளவுக்கு இவங்களோட வெறுப்பு இருக்குது. இப்போ வந்து தோனி நான் ஹேட்டர் அப்படின்னா தோனியோட குடும்பத்தெல்லாம் அவங்க ஒய்ஃப் எல்லாம் இழுத்து திட்டுற அளவுக்கு நம்மளோட தெளிவு மென்டாலிட்டிலாம் இருக்குது. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்றப்ப அவருடைய ஃபீல்டுனால அவருடைய டேலண்ட்னால எனக்கு பிடிக்குதுன்னாதான் நான் ஒருத்தரை வெறுக்கும் போதும் அவருடைய டேலண்ட் வச்சு பேசுவேன். இப்ப எனக்கு ரஜினியோட ஆக்டிங் பிடிக்குதுன்றதை தாண்டி எனக்கு ரஜினியவே பிடிக்குது. அப்ப ரஜினியை பிடிக்குதுன்றதுக்காக ரஜினியோட தங்க மகளை பிடிக்குது, அவங்களுடைய ஃபேமிலி பிடிக்குது, தலையோடைய பையனுக்கு பிறந்தனாலதான் ஹாப்பி பர்த்டே சின்ன தலை ட்ரெண்டிங் ஆகுது. அப்ப அதனாலதான் தலையோட மச்சான் ரிச்சர்ட் ரிஷி ஃபேமஸ் ஆனான்னு சொல்ல வரீங்களா? இல்ல அவரு ரிச்சர்ட் ரிஷி ஃபேமஸ் ஆனது காரணம் நம்ம ஜி அண்ணா. அது வேற விஷயம். அவருடைய டேலண்ட்னால அவங்களை ஃபேமஸ் ஆகினாரு. அது தனி டாபிக், நம்ம தனி பாட்காஸ்ட்ல பேசிக்கிடுவோம். சோ அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்றப்பையும் அவருடைய டேலண்ட்னாலயோ அவருடைய ஃபீல்டுனாலயோ எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒருத்தவங்களை பர்சனல் அட்டாக் பண்றதுதான். அப்ப நான் அவங்க ஃபேமிலிய எப்படி எனக்கு பிடிச்சவங்களுடைய ஃபேமிலி வாரிசுகள் எல்லாமே எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு பிடிக்காதவங்களுடைய ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாரையுமே தான் எனக்கு பிடிக்காது, எல்லாரையுமே தான் நான் திட்டுவேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தானே இருக்கும் பொதுவாவே. இந்த ஃபேன் ஃபாலோயிங் பாக்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் தோணும். நீ நோட் பண்ணிக்கீங்களான்னு தெரியல. இப்போ வந்து ஒல்லியா இருக்கவங்க எல்லாம் தனுஷ் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, ஹைட் கம்மியா இருக்கவங்க எல்லாம் வந்து சூர்யா ஃபேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ கிரிக்கெட் வந்து அன்ஆர்த்தடாக்ஸா விளையாடுறாங்க, அந்த டெக்ஸ்ட் புக் படி விளையாட தெரியல அப்படின்னா அவங்க வந்து தோனி ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைக்குது இல்ல. இப்ப நான் சூர்யா ஃபேன் அப்படின்னு சொல்றப்ப நான் ஷார்ட்டா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது. அதுக்காகவே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பாடி ஷேமிங்ன்ற விஷயம் வந்து நம்ம கிட்ட ரொம்ப காமனா இருக்கு இல்லையா? சோ அப்படி வரும்போது அதனால வந்து இப்போ ஒல்லியா இருக்கிறவங்களோ இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கவங்களோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி உருவாகுது. அப்படி இருக்கிறப்ப என்னை மாதிரியே ஒரு பிசிக் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப பெருசா சாதிச்சு வந்திருக்காரு அப்படின்றப்ப அவரை நான் என்னோட ஐக்கனை ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய இன்ஃபீரியாரிட்டியை நான் ஓவர் கம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லாம் அது ஹெல்ப்பா இருக்கு. இதை வந்து அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பா இருக்குன்னு நம்ம பேசுறதை விட எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்களையும் நம்ம பாடி ஷேமிங் பண்ணுவோம் அப்படின்ற ஆங்கிள் தான் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப நான் வந்து அஜித் ஃபேனா இருந்தா விஜய் ஃபேனா இருக்கக்கூடாது, விஜய் ஃபேனா இருந்தா அஜித் ஃபேனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டுறாங்க. எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல அப்படிங்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதாவது இது எப்படி அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து இந்த ரைவல்ரியை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ரைவல்ரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுன்ற மாதிரி போனாலும் நீ அந்த ஸ்டார்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பார்த்த அப்படின்னா இந்த ரைவல்ரி தான் வந்து பெரிய சோர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். நீ வந்து ஒரு விஜய் மேல அவ்வளோ போட்டி வரக்கூடிய மாதிரி அஜித் ஃபேன்ஸ் இருந்தாதான் இப்ப வந்து நாளைக்கு என்ன ஆகும்னா ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேனை வெறுப்பேத்த அந்த வெறுப்பேத்துறதுக்கு பதில குடுக்குறேன்ற மாதிரியே விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு 10 தடவை போய் படத்தை பாக்குறது. அதாவது ப்ரொடியூசரும் அந்த படத்தோட மார்க்கெட்டிங் டீமும் பண்ண வேண்டிய வேலையை அந்த ரசிகர்களே பண்ணிடுறாங்க. இப்ப ரசிகர் நற்பணி மன்றம்ன்றவங்க எல்லாம் வந்து ஷோ வந்து டிக்கெட் புக் பண்ணி மொத்தமா 10 ஷோ புக் பண்ணிட்டா என் தலைவன் படத்தை நான் ஓட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்கல்ல. சோ உனக்கு வந்து அதனால வந்து லாபம் இருக்கு அவங்களுக்கு. ஐ மீன் அந்த ஸ்டார்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சொல்றேன். இதை வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் எடுத்துக்கிறாங்க. நீ இப்பவே பார்த்தனா வந்து என்னதான் விஜய் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் இல்ல ரஜினி கமல் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டாலும் எம்ஜிஆர் சிவாஜின்னு அடிச்சுக்கிட்டாலும் இவங்க எல்லாருமே அவங்க ரியல் லைஃப்ல வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. அவங்க யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்த்தா முறைச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இல்லை. ஆனா இப்ப அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரைவல்ஸா இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே அதுக்கான ஜென்யூனான எஃபர்ட் எடுக்கிறாங்களா அது சரி பண்றதுக்கு அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்குது. இல்ல அததான் நான் சொல்றேன். அதுல அவங்களுக்கு லாபம் இருக்குல்ல. எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருக்குமே பிசினஸ் தான். இப்ப விஜயும் அஜித்தும் வந்து நான் ஆர்ட்டுக்காக படம் பண்றேன், என்னுடைய மன திருப்திக்காக படம் பண்றேன்னு பண்ற ஆட்கள் கிடையாது. அவங்களுடைய டேக்லைனே வந்து கமர்ஷியல் ஹீரோ தான். அவங்க கமர்ஷியலுக்காக தான் அவங்களுடைய மூவிஸே வந்து எடுக்கிறாங்க பண்றாங்க. சோ கமர்ஷியலா இதுல அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு இந்த ரைவல்ரினால. ஆனா அந்த ரைவல்ரியுடைய லிமிட் என்ன, அதனுடைய டீசன்சி என்ன, அது எந்த லெவல்ல இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கலன்றத நான் சொல்லுவேன். இப்போ அந்த ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கலன்றதுனால எல்லாரும் இப்ப நம்ம எல்லாம் கேட்கறோம்ல ஏன் வந்து ஸ்டார்ஸ் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி நம்ம கேட்கிறோம் அப்படின்ற ஒரு நேம் சேக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, ஃபேன்ஸ் யாரும் அடிச்சுக்காதீங்கன்னு அப்பப்போ ஒண்ணு சொல்றாங்க. ஜெனியூனா அவங்க மனசுல அது இருந்துச்சு அப்படின்னா
அதுல அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் வேற மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை ஸ்டார்ஸ் யாரும் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணல. இல்ல இப்ப பார்த்தா அஜித், கமல் இவங்க எல்லாம் வந்து அவங்களோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்காங்க. ஐ திங்க் கமல் வந்து அவங்களோட ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் அப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஜென்யூனா எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே இந்த ரைவல்ரிய டைரக்டா அட்ரஸ் பண்றதுக்கான எஃபர்ட் எடுக்கல. நீ சொல்ற மாதிரி மார்க்கெட் தான் அதுக்கான ஒரே இன்டென்ஷனா, இல்ல நாங்க ஹீரோஸ் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க, அது இருக்கதான் போகுது அப்படிங்கறத வந்து ஃபெட்டப் ஆகி விட்டுறாங்களா அப்படிங்கிறது என்னோட டவுட்டா இருக்குது. இல்ல அத மார்க்கெட் மட்டுமே ரீசன் சொல்ல மாட்டேன். மார்க்கெட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அது மீறி நீ சொல்ற அந்த பாயிண்ட்டும் தான். இவங்கள்ட்ட வந்து லைட்டா தான் சொல்ல முடியும், இதுக்கு மேல நாங்க போய் என்ன சொல்லிட முடியும் பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலான அப்ரோச்சும் இருக்கிறதுனாலதான் அதை அப்படியே விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரசிகர் மன்றத்தை கலைக்கிறது, இந்த மாதிரி சண்டை போடாதீங்கன்னு சொல்றதையுமே அப்படி சொன்னா கூடவே பாத்தியா எங்க தலை வந்து நல்லவர், எங்க தலை வந்து நல்ல மனிதர், எங்க தளபதி வந்து இவ்வளவு நல்ல மனுஷன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து அதை பத்தி மறுபடியும் ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்களே தவிர மத்தபடி அதனால மாற மாட்டேங்கிறது பிரச்சனையா இருக்குது. நம்ம இந்த நற்பணி மன்றத்தையே வந்து வேற எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்குள்ள என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்றதும் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினியை பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து பாலிடிக்ஸ்ல வரேன் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இப்போ திடுதுப்புன்னு வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கட்சிக்கு ஒரு பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, என்னோட ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் வந்து கட்சி ஆபீஸா மாத்திட்டாரு. அப்போ இப்ப என்னோட ரசிகர்கள் எல்லாம் என்னோட கட்சி உறுப்பினர்கள்ன்றது வந்து அது எவ்வளவு ஒரு சீப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து உங்களுடைய கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜி, கொள்கைன்னு வச்சு அந்த கொள்கையை யாராரு அக்செப்ட் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாம் தான் உங்க கட்சி உறுப்பினரா இருக்கணுமே தவிர, இத்தனை வருஷமா நீங்க வந்து சினிமால வந்து என் உயர்துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, உடல் பொருள் ஆவியெல்லாம் தமிழுக்கு தருவேன் அல்லவான்னு பேசின பாட்டை நம்பி உங்களை வந்து பெரிய ஆளு தலைவன்னு நம்பி ரசிகரா இருந்தவன் எல்லாம் என் கட்சி உறுப்பினர்னு மாத்துறது அது ஒரு சீப் ட்ரிக்கா தான் எனக்கு தோணுது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களுக்கு மெயின் எக்ஸ்பெக்டேஷனே அதுவாதான் இருக்குது. ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க எல்லாம் ரஜினி பாலிடிக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கறதே வந்து அவங்களுக்கு பதவி கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் மெயினா இந்த இது இருக்குது. நீங்க வந்து இப்ப எம்ஜிஆர் டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்களுக்கு வந்து இந்த பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து ரஜினியை இவங்க வந்து ப்ரெஷர் பண்றாங்க. நீங்க வெறும் ரஜினியை மட்டும் இதுல குறை சொல்ல முடியாது, அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளுமே இதுல இதுவாதான் இருக்காங்க. கரெக்ட் தான். அதான் நம்ம வந்து பேசிக்காவே இந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து ரொம்ப டீப்பா யோசிக்கணும். அதாவது ஒருத்தர் சினிமா நடிக்கிறாரு, ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி போயிட்டு வந்து சரி எப்ப அரசியல் வருவீங்கன்னா, இது ரொம்ப ஒரு மாதிரி அப்பட்டமான ஒரு முட்டாள்தனமா தான் ஃபீல் ஆகுது. அது எப்படி வந்து ஒருத்தர் ஒரு ஃபீல்ட்ல நடிக்க, நீங்க வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் வந்து ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டாரு, அவர்கிட்ட போய் டக்குன்னு சரியா எப்ப அடுத்த உங்களோட இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அடுத்து எப்பன்னு கேட்கற மாதிரிதான் இது இருக்கு. நீ ஒருத்தர் ஒரு சினிமால ஒரு மூவி ஒரு இண்டஸ்ட்ரியில நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. ஒருத்தர் லைம் லைட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அடுத்தபடியா பாலிடிக்ஸ் தான் வரணும்ன்றது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்? ஏங்க அப்படிதானங்க வரீங்க காலங்காலமா. இப்ப ரஜினி, கமல் எல்லாம் வந்து 65 வயசு வரைக்கும் நல்லா நடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் பிளான் மாதிரி தான் பாலிடிக்ஸ் வர்றாங்க. அப்படி பண்றப்ப நீங்க எப்ப ஃபீல்ட் அவுட் ஆறீங்களோ, எப்ப ஃபீல்ட் அவுட் ஆற மாதிரி டைம் வருதோ அந்த டைம்ல வந்து பாலிடிக்ஸ் வாங்க, உங்களுக்கு சேஃப், உங்க ரிட்டைர்மெண்ட் பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெடி பண்றாங்க. இப்ப இருந்து சினிமால நடிக்கிறவங்க இல்ல வந்து வேற இடத்துல செலிபிரிட்டிஸா இருக்கவங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது நம்மளோட பேச்சு கிடையாது. நம்ம யார் வேணா அரசியலுக்கு வரலாம், அதை வந்து எல்லாருமே வெல்கம் பண்றோம், அதுக்கு வந்து அவங்களுக்கான உரிமையும் இருக்குது. பட் நம்மளோட பிரச்சனை என்ன அப்படி இருக்குன்னா, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணாம வெறும் வந்து பிலிம்ஸ் மூலமா வந்து அவங்களுக்கு கிடைச்ச பாப்புலாரிட்டியை அப்படியே டைரக்டா வந்து பாலிடிக்ஸ் கன்வெர்ட் பண்றதுதான் வந்து அயோக்கியத்தனம். இல்ல இப்போ இதுல வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து நம்ம பிரஸ் கிட்டயும் மீடியா கிட்டயும் இருக்கு. அவங்கதான் இதை ஆரம்பிச்சு விடுறது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஒருத்தர் வந்து ஒரு படம், இப்போ விஜய் சேதுபதி ஒரு 2 தடவை ஒரு நல்ல கருத்து ஒரு யாரோ கொஸ்டின் கேட்டப்ப பேசிட்டாரு ஒரு மேடையில அப்படின்ன உடனே அடுத்த உடனே வந்து நீங்க அரசியலுக்கு எப்ப வர்றீங்க அப்படின்றது. அரசியல்ன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாவோ இல்ல அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது ஒரு கிளிக் பைட், அது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம். அந்த இதை போட்டா அரசியலுக்கு இவர் எப்ப வருவார் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டா அதை 4 பேர் வியூ பண்ணுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த டாபிக்கை கொண்டு வர மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து அதுல ஒரு கிரவுண்ட் ஒர்க்கே இல்லைன்றத விட பேசிக்கா இந்த நாட்டுடைய இந்த மக்களுடைய கல்ச்சர் ஹிஸ்டரி பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே பெருசா இல்லாமலே டக்குன்னு எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 2 கோடி பேர் எனக்கு வந்து ரசிகர்களா இருக்காங்கன்னா அந்த 2 கோடி பேரும் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உள்ள வந்துடுறது சரியில்லை. இல்ல இப்ப விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னா அவர் சோசியலி ரெஸ்பான்சிபிளா ஒரு கருத்து வைக்கிறாரு. அப்படி வைக்கிற ஒருத்தர் கிட்ட நீங்க பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. அதுல எனக்கு ஒரு பெரிய தப்பு இருக்க மாதிரி தெரியல. ஆனா
அஜித் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எந்த விஷயத்துக்குமே வாய்ஸ் ரைஸ் பண்ணது இல்ல. ரொம்ப கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பண்றாங்கிறதுக்காக சில விஷயத்த ரொம்ப கம்பல் பண்ணி அவர் பண்ற மாதிரி தான் சில இடத்துல இருக்கும். ஆனா அவரையுமே வந்து நீங்க எப்ப பாலிடிக்ஸ் வரீங்க, நீங்க வந்து எப்ப வருவீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த கம்பல்ஷனுமே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் வந்து செலிபிரிட்டியா இருக்காருன்றதுக்காக எல்லா விஷயத்திலயும் அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், அவர் வாய்ஸ் அவுட் பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க சொன்னாங்கன்னா ஓகே, அதை பத்தி எதுவும் பேசலைன்னா விட்டுறலாம். இவர் ஏன் வாயை திறக்கல, இவர் ஏன் ஒண்ணுமே சொல்லல, நீங்க எல்லாம் எங்க பணத்துல தாண்டா வந்து படம் நடிச்சு பெரியாளா நீங்க, இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்றப்ப வாயை திறக்க மாட்டீங்க அப்படின்னா, இப்ப எக்கச்சக்க தொழில இருக்கிறவங்க அவங்களுடைய வருமானம் வந்து நம்மளுடைய பணத்துல இருந்து தான் வருது. அவங்க எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? யாரு வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அவங்கள கூட நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப சினிமாவும் இட்ஸ் அ ப்ரொஃபஷன். அவங்க அதுல நடிக்கிறாங்க, அதுக்கு அவங்கள சம்பளம் வாங்குறாங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து பெருசா பேசுறீங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு அதிகமான ப்ராஃபிட் வருதுன்றதுனால திரும்ப அவங்களும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய முட்டாள்தனம். இதுல பேசிக்கா எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்படி வந்து சிம்பிளா சொல்லிட முடியாது இந்த விஷயத்த. இப்போ ஒரு ஃபேனா இருக்கோம் இல்ல அப்படின்னா ஒரு ஒரு செலிபிரிட்டி கிட்ட ஒரு நல்ல ரீச் இருக்க ஒருத்தர் நமக்கு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயம் வந்து அவர் பேசினாரு அப்படின்னா ரீச் ஆகுங்கிறது தான் மெயினான விஷயம். ஓகேவா? அதனாலதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இது வந்து பேசிக்கா அவர் செலிபிரிட்டிங்கிறதுனால பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு பர்சனா இருந்தா அதை பண்ணணுங்கிறது. அவர் செலிபிரிட்டிங்கிறனால இன்னும் கொஞ்சம் ரீச் இருக்கிறதுனால எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லலாமா அப்படின்னு தெரியல எனக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்ப ரீசெண்டா நடந்துச்சுல சாத்தான் குளத்துல வந்து 2 இன்னசென்ட் பீப்புளை வந்து இவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க போலீஸ். இந்த விஷயத்த நீங்க சொல்ற மாதிரி நீங்களும் நானும் பேசுறதுனால யாருக்கும் ரீச் ஆக போறல, உங்க ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கும் தெரியுமே தவிர, இப்போ வந்து இது ஒரு செலிபிரிட்டிஸ் பேசி நிறைய செலிபிரிட்டிஸ் பேசுறதுனாலதான் வந்து இது ஒரு ப்ரெஷர் இருக்குது. இந்த ப்ரெஷரையே நீங்க வந்து அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க. நீங்க அவங்க பேச வேணாம்னு சொல்றதுனால. அவங்க பேசுறது பேசாதது அவங்களோட ஒப்பீனியன் தான். ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் பீப்புளோட பார்ட்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க காசுக்கு தானே வந்தீங்க, அதனால நீங்க பேசுங்கன்னு சொல்றது தப்பு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு இருக்க ஃபேம, அவங்களுக்கு இருக்க ரீச்சை கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும், பண்ணா நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் அது. கரெக்ட் தான் இந்த பாயிண்ட். இதை ஏன் வந்து நான் இப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல இருந்துதான் இந்த பாலிடிக்ஸ்ன்ற எக்ஸ்பெக்டேஷனும் வருது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ ஒருத்தர் படம் நடிச்ச உடனே ஏன் பாலிடிக்ஸ் வரணும்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்றப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். இந்த மாதிரி வந்து அவங்க பேசினாங்கன்னா அதனுடைய ரீச் தனி தான். ஆனா அவங்க பேசினா இந்த ரீச் இருக்கும்ன்றதுனாலயே அவங்கள பேச வச்சு நாளைக்கு இதுதான் வந்து இவர் இந்த விஷயத்துக்கு பேசினாரு, இந்த விஷயத்துக்கு பேசினாருன்னு சொல்லிட்டு அப்ப நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் தான் வந்து நிப்பாரு. எங்க தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் இறந்து போயிட்டாரு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த கேப்ப வெற்றிடத்தை நிரப்ப ரஜினியாலையும் கமலாலையும் தான் முடியும்ன்ற பேச்சு எதனால வருதுன்னா, இந்த மாதிரி முன்னாடி காலத்துல இவர் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்தினாலதான் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சினிமா செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. ஜெனியூனா இந்த விஷயத்த பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறவங்களும், ஜெனியூனா பாலிடிக்ஸ்குள்ள வரணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுல ஒரு நேர்மையான பாத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இதுக்கான வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு கம்பல்ஷனுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி ஆக்சுவலா வாய்ஸ் அவுட் பண்றவங்களுடைய வாய்ஸ் வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டில நல்லக்கண்ணுன்னு ஒரு லீடரை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஜெனியூனான ஒரு பாலிடிக்ஸ்ல ஜெனியூனா இன்ட்ரெஸ்ட் இருந்து எல்லாரும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவரும் பல வருஷமா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப இந்த மாதிரி கலைஞரும் அம்மாவும் இல்லைன்ற மாதிரி ஒரு கேப் வரும்போது அந்த இடத்த நிரப்புறதுக்கு இத்தனை வருஷமா பாலிடிக்ஸ்ல இருந்து அதுலயும் ஜெனியூனா நல்லது பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிற ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை விட ரஜினியோ கமலோ வந்துதான் இந்த கேப்பை நிரப்பணும்ன்ற எதிர்பார்ப்பு வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டாயத்தினாலோ அல்லது ஜெனியூனாவோ வாய்ஸ் அவுட் பண்ண ஒரு பாயிண்ட்ல அவங்களுடைய வாய்ஸ் வந்து பெருசாயிருது. நல்ல கண்ணு மாதிரி ஆட்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியா போயிருது. பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒருத்தர், அதை பத்தின விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் கிடைக்கிற லைம் லைட்டை விட இந்த மாதிரி செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க பேசும்போது அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது. அதை சான்ஸா பயன்படுத்தி தான் எல்லா செலிபிரிட்டிஸும் பாலிடிக்ஸ்ல வர்றேன்ற ஒரு, அதாவது ஒரு ஒரு பாத் போட்டு வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிவில ஆங்கரா இருக்கணும், அப்புறம் வந்து சின்ன ஒரு படத்துல நடிக்கணும், அப்புறம் ஒரு மாஸ் படத்துல நடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே லேசா பொலிட்டிக்கல் கமெண்ட் சொல்லணும், அப்புறம் பாலிடிக்ஸ் வந்துடணும். இப்ப விஷால்லாம் வந்து என்ன சொல்றது, அதை பத்தி பேச வேணாம். சோ இந்த மாதிரி நம்ம செலிபிரிட்டிஸ்க்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் அவங்களை ரொம்ப அதிகமான இடத்துல வச்சிடறோமா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டே இருக்க மாட்டேங்குது.
அப்படி ஏதாவது நம்ம அவங்களை அப்போஸ் பண்ணி பேசிட்டாலே அதை வந்து அவங்க அதை எடுத்துக்க முடியாம அதுக்கான ரியாக்ஷன் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அது ஒரு நல்ல மெச்சூர்டான பொலிட்டீஷியனுக்கான கேரக்டரிஸ்டிக் கிடையாது. அது பொலிட்டீஷியன் விடுங்க. இப்ப ஹாலிவுட்லனா ரோஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். ரோஸ்ட்னா இப்ப அவங்களோட படத்தையே அவங்க முன்னாடியே வந்து பயங்கரமா கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கிண்டல் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இங்க நம்மளுக்கு இல்ல. இப்ப ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு எடுத்து கூப்பிட்டாலுமே, இப்ப சினிமா பையன்லாம் இருப்பாரு, அவர்லாம் பேசுறதை கேட்டீங்க அப்படின்னா முத்தம் கொடுப்பாருன்னா மொத்தமும் கொடுப்பாரு, அந்த மாதிரி கொடுப்பாரு. அதான் இப்ப இன்டர்வியூ வராங்க அப்படின்னா ஜெனியூனா கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்காம நீங்க எப்படி சார் நடக்கிறீங்க, நீங்க எப்படி சார் வந்து உட்காருறீங்க, நீங்க எப்படி சார் நீங்களே சமைக்கிறீங்க, நீங்களே சாப்பிடுறீங்க, பிரியாணி எல்லாம் சமைச்சு போறீங்களா சார் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்டே போகுது. ஜெனியூனா ஒரு அவங்களோட ஆர்ட் அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்கிறது இல்லாம நீங்க வந்து அவங்களோட அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறதுதான் வந்து அருவருப்பா இருக்குது பாக்குறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா பையன்லாம் விஜய் சேதுபதியோட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு, முத்தம் கொடுப்பாருங்க நிஜமாவே. இல்ல அவர் முத்தம் கொடுக்கறது வந்து அவரோட அன்போட வெளிப்பாடு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்டர்வியூட ஃபார்மேட்டே அப்படி இருக்கிறப்ப அது ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆமா ஆமா, இப்படி போறதுதான் நாளை பின்ன அரசியலுக்கு வந்து ஒருவேளை அப்ப ஏதாவது ஒரு கமெண்ட் எவனாவது கரெக்டான கிரிட்டிசிசம் சொன்னா கூட உடனே போய் டிஃபமேஷன் கேஸ் போடுறது, அப்படி சொல்றவனை பூரா பிடிச்சி உள்ள போடுறது. அப்புறம் வந்து பாருங்க அவுட்லுக் பத்திரிகையில போட்டிருக்குன்னு சொல்லிட்டு காட்டாமலே இதுல போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு ஆதாரம் கொடுக்கறது. அதான் நீங்க சொல்ல மாதிரி பேசிக்கான கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்றதுக்கு இல்ல வந்து ஒரு ஆர்ட்டை வந்து கிரிட்டிக்கலா அப்ரோச் பண்ணி அதை கமெண்ட் பண்ணா கூட அக்செப்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. அதுதான் பிரச்சனையா இருக்குது. கரெக்ட் தான். இப்போ இந்த ஹீரோ வர்ஷிப்பிங்ன்ற விஷயம் வந்து ஜஸ்ட் நம்ம ஊர்ல மட்டும்லாம் இல்ல, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாரின்லயுமே இருக்கு. இப்போ டாம் க்ரூஸ் மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் எல்லாம் இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா அதுலயுமே அதான் அந்த அது எது வரைக்கும் அந்த லிமிட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்றதுலதான் இது இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அங்க அந்த ஃபேன் ஃபாலோவிங் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் இந்த ரோஸ்ட்ன்ற விஷயமும் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியும் இருக்கும். இங்க வந்து ரொம்ப சாமி கடவுள்னு கொண்டு போய் வைக்கும் போதுதான், ஆண்டவர்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருது. இல்ல இப்ப ஹாலிவுட்லயுமே வந்து இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் இருக்குது, அப்புறம் வந்து ஜெண்டர் பே கேப் எல்லாம் பயங்கரமா இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம ஊர்ல இருக்குது வந்து எந்த ஊர்லயுமே இல்லாத அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட நிலைமையில இருக்குது. அதுதான் நம்ம ஊர்ல பிரச்சனை. இந்த ஹீரோ வர்ஷிப் சொல்றப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. வடிவுக்கரசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அருணாச்சலம் படத்துல வந்து அந்த பாட்டியா நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டி வந்து அருணாச்சலம் அதாவது ரஜினியை வந்து திட்டுற மாதிரி வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து சீன்ஸ் இருக்கும். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவங்க எங்கேயோ ட்ரெயின்ல போறப்ப ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரெயினை மறிச்சு நீ எப்படி எங்க தலைவரை வந்து திட்டலாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்டாதான் வந்து நான் வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இருக்காங்க. அதாவது ஒரு ரியல் கேரக்டர்ல அவங்க வந்து பண்ணதை சீரியஸா பர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்க பர்சனல் லைஃப்ல அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்மளோட தெளிவு இருக்குது. அதுதான் இங்க பிரச்சனை. சரி விடுங்க, அது அவங்களுடைய ஆக்டிங் டேலண்ட், அவ்வளவு நம்பகத்தனமா நடிச்சிருக்காங்க. இதுல இந்த நற்பணி மன்றங்கள்ல வந்து இன்னொரு விதமான மோசமான ஒரு விஷயமும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா காஸ்ட் பேஸ்டா வந்து ரசிகர் மன்றங்களும் நற்பணி மன்றங்களும் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு சில ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்க. இப்ப கௌதம் கார்த்திக், விக்ரம்க்கு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல அவங்களுடைய கேஸ்ட் ஆளுக மட்டும் தனியா ஒரு நற்பணி மன்றம் வச்சு அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அந்த ஊர்ல எல்லாம் வந்து சந்தானமுடைய கேஸ்ட் ஆளுங்க வந்து அதிகம் போல. ஏன்னா ஒரு ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, சந்தான ஹீரோவா நடிச்ச படம். எந்த ஒரு மாஸ் ஹீரோக்கு கூட அவ்வளவு ஒரு ஓப்பனிங் இருக்காது மற்ற சிட்டிஸ்ல. இங்க வந்து அப்படியே அந்த தியேட்டர் முன்னாடி ஒரே கலவரம், பட்டாசு வெடிச்சு காலையில இருந்து ஒரு 11 அந்த ஷோ டைம் வரைக்கும் அப்படியே ரேடியோ இது போட்டு ஒரே கலவரம் தான் இங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து உங்களுடைய கேஸ்ட் ஆளுங்க அப்படின்றத வந்து ப்ரொமோட் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஆங்கிள்லயும் நற்பணி மன்றங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸையே வந்து ஜாதி தலைவர்களால மாத்தி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம ஊர்ல இருக்குது. இல்ல இன்னொன்னு, நீங்க வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாம் பேசுறீங்க. நம்ம எம்ஜினா மதன் கௌரினாக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அப்படி இருக்குது. அவர் சொல்றது தப்பு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் சொல்றது பூராமே தப்பு தான், அது ஒரு விஷயம். அவர் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு தெரியுமாடா, டெய்லி வந்து வீடியோ போட முடியுமாடா உன்னால அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னடா, நீ யாரா பேசுறது, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. யார் மதன் கௌரி வந்து டெய்லி ஒரு வீடியோ விக்கிபீடியாவை பார்த்து படிச்சு போற ஒரு மனுஷன், அவ்வளவுதான். அவரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, காசு சம்பாதிக்கிறாரு, இல்ல எஃபர்ட் போடுறாரு, அதெல்லாம் பாராட்டுகிற விஷயம் தான்.
ஆனா நான் அவர் விஷயம் தப்பா சொல்றாரு அப்படின்னு சுட்டி காட்டுனா கூட அதை நீ வந்து பர்சனலா அட்டாக் பண்றேன்னா நீ எல்லாம் என்ன மாதிரி ஆளா இருப்ப? அந்த மாதிரிதான் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு நம்ம ஊர்ல. அதான் வந்து படம் நல்லா இல்ல அப்படின்னா கூட அவர் அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாரு தெரியுமா, எத்தனை ஆபரேஷன் பண்ணாரு தெரியுமா, எத்தனை பேர் அவர் முதுகுல குத்திருக்காங்க தெரியுமான்னு சொல்லி சொல்லி அதே மாதிரி இவர் வயசுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசுக்கு டான்ஸ் ஆட முடியல, அதுக்கு நான் என்ன படத்தை பார்க்கணும்? இல்ல நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தா சொல்ல முடியுமா அப்படிதான் இருக்கும். அதான் இப்ப கிரிட்டிசிசம் ரொம்ப சின்ன லெவல்ல கூட வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப லொல்லுசபா ஷோ வந்து நம்ம பாத்துருப்போம், நம்ம 90s கிட்ஸ் ரொம்ப ஃபேவரட்டான ஷோ. அது நிஜமாவே அவ்வளவு அந்த ஸ்பூஃப் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாஸ் ஹீரோஸோட ஃபேன்ஸ் வந்து நீ எப்படி வந்து எங்க தலைவரோட படத்தை கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷோ ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டு அடிச்சு அந்த மாதிரி அதனாலதான் ஸ்டாப் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு லிமிட்டை மீறுது இதெல்லாம். ஆக்சுவலி ஆமா இல்ல, நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்த ஃபர்ஸ்ட் ஸ்பூஃப் அல்லது ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் அப்படின்னா லொல்லுசபா தான். அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் இருந்த மாதிரி ஞாபகம் இல்ல எனக்கு. இல்ல அதுவும் இல்லாம ஜென்யூனா நல்லா இருக்கும். ஸ்பூஃப்னா கூட அவங்க வந்து அந்த பர்சனை இது பண்ணாம அந்த கதையை டிஃபரெண்டா ஒரு கதையா வச்சு அதை கிண்டல் பண்ற, அந்த கதையை கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம இந்த சினிமா ஸ்டார்ஸ், சீரியல் ஸ்டார்ஸ் இவங்க எல்லாம் கூட பரவாயில்ல, இந்த சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸ்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த அட்ராசிட்டி வந்து தாங்கவே முடியல. இப்ப யூடியூப்ல வீடியோஸ் பண்றவங்க கூட ஏதோ ஒரு மினிமம் லெவல் எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து பண்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. இப்ப நம்ம இந்த டிக்டாக்ல இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து ஜஸ்ட் வீட்டுல ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு அது மூலமா ட்ரெண்ட் ஆகி ரீசெண்டாலாம் நான் ஒரு செலிபிரிட்டிய பத்தி கேள்விப்பட்டேன். அது வந்து யார் அப்படின்னா ஆக்சுவலா என்னுடைய ஃப்ரெண்டுடைய காலேஜ் மேட் ஒரு பொண்ணு. அவங்க வந்து இன்ஸ்டாலையும் டிக்டாக்லயும் வந்து வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க நல்லா இருப்பாங்க. இது என்ன ஆகி போச்சு, அந்த பொண்ணு வந்து இந்த டிக்டாக்ல வீடியோ போட்டு யூ ஆர் சோ கியூட், யுவர் ரியாக்ஷன்ஸ் ஆர் சோ கியூட்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் உருவாகி என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க என்கிட்ட, இந்த மாதிரி என்னோட காலேஜ் மேட் ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்து இப்படி வீடியோஸ் எல்லாம் போட்டு இப்ப இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஃபேன்னு சொல்லாதீங்க, ஆர்மின்னு சொல்லுங்க, வாயில போட்டுக்கோங்க. அததான் சொல்ல வர்றேன். அவங்க அந்த பொண்ணுக்கே வந்து அந்த பொண்ணோட பேர்ல வந்து ஆர்மி ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேஜஸ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு. இதெல்லாம் அவங்களே காசு கொடுத்து ஓபன் பண்ண வைக்கிறாங்களா இல்ல நிஜமாவே ஃபேன் கிளப் ஆர்மின்னு இருக்காங்களா? எதுக்கெல்லாம் ஆர்மி ஆரம்பிக்கிறது ஒரு விவசாயம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு இரிட்டேட் ஆகும். இல்ல அவ்வளவு வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு தெரியும், அதுக்காக இந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்டா அப்படின்னு. அதான் இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் இந்த மாதிரி வந்து ஓவரா செலிப்ரேட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா சில டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆயிருது. இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, ரஜினி ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் சண்டை வந்து ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. ரஜினி ஃபேனை வந்து கொண்டுட்டாங்க போல விஜய் ஃபேன்ஸ். என்ன அப்படின்னா ஏன்னு கேட்டா கொரோனாவுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறதுல வந்து நாங்க தான் பெஸ்ட் நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சண்டை போட்டு அதுல வந்து ஒரு கொலை வந்துருக்கு. ஓகேவா, எதெல்லாம் சண்டை போடுறதுன்னு போட்டி போடுறதுன்னு விவசாயம் எல்லாம் இல்ல. நீ வந்து நன்கொடை கொடுக்குறீங்க, அதை வந்து காம்படிட்டிவா இருக்கீங்க கூட ஓரளவு ஒத்துக்கலாம். அதுவே வந்து இன்னொருத்தர் பேர்ல நீங்க பண்றீங்க, அதுவே வந்து தேவையில்லாத விஷயம். பட் அந்த விஷயத்துலயுமே உங்களோட நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கொலை பண்ற அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கூட வந்து ஹீரோஸ் தலையிடாம இருக்கிறதான பிரச்சனை. இப்படி விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்காவது குறைஞ்சபட்சம் இதுக்காவது பண்ணணும் தானே. நீங்க வந்து மார்க்கெட் இருக்குங்கன்னா ஓகே, பட் இதுக்காவது எஃபர்ட் பண்ணணும்ல. அந்த மாதிரி நடக்கிறப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இறந்தவர் வீட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு வருவோம், அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சுல. அது கூட இல்ல தெரியுமா, வீட்டுக்கு வர வச்சுலாம் கொடுப்பாங்க. இதுல அந்த நீங்க சொன்ன மாதிரி விளைவுகள் வந்து நிறைய மோசமான விளைவுகள் இருக்கு. இப்போ நிறைய பேர் அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் நீங்க சொன்னது. பட் டே டு டே ரெகுலர் லைஃப்லயே வந்து ஒரு ஃபேமிலிக்கு மொத்த வருமானமே ஒரு 5,000 6,000 இருக்கிற ஃபேமிலிஸ்ல கூட இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே ஷோ போடுறேன், இல்ல ரசிகர் மன்றத்துல நான் உறுப்பினரா இருக்கேன், பேனர் அடிக்க காசு கொடுக்கணும், உறுப்பினர் காசு கொடுக்கணும்னு அதுலயே பாதி செலவு பண்றாங்க. அதுக்கு மேல மாலை வாங்குறேன், கட் அவுட் வைக்கிறேன், இது எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறாங்க. இத நிறைய அந்தந்த செலிபிரிட்டிஸே அவங்களே வந்து நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. பட் அத அவங்க சொல்றது அவங்க ஜெனினா சொல்றது இல்லையா, இல்ல அதுல ஒரு ரீச் இல்லாம போகுதா என்னன்றது தெரியல. ஆனா அது இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. வீட்டுல சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறப்ப கூட என் தலைவனுக்கு போய் நான் பால் ஊத்துவேன்றதெல்லாம் அவ்வளவு வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு எஃபெக்ட் பார்த்தா இந்த ஃபேன்ஸ் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ரஜினியே எடுத்துக்கோமே, ரஜினி வந்து நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு கட்டாயத்துக்கு போயிடுறாங்க.
நானும் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்துக்கு போயிடுறாங்க. என்னோட ஐடியாலஜி என்னோட இதெல்லாம் கிடையாது, என் தலைவர் சொல்லிட்டாரு அதனால நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. இது வந்து பர்சனல் லைஃப்ங்கிற மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலாவே ப்ராப்ளம் ஆகுது இல்ல, அங்கேயுமே பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செலிபிரிட்டிஸோட இந்த ஹீரோஸோட ஒப்பீனியன்ஸை அப்படியே பெரிய விஷயமா பாக்குறாங்க. இப்ப வந்து இப்ப ஆடியோ லான்ச் எல்லாம் நடக்குது அப்படின்னு இந்த விஜய் வந்து ஆரம்பிச்சிடுறாரு, ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு. அவர் யாரு, ஒரு ஆக்டர், ஓகேவா, அவர் ஒரு 40 வயசு அவ்வளவுதான். அவருக்கு லைஃப் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இடத்த ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி நீங்க வந்து கதை சொல்லியே ஆகணும், நீங்க வந்து அறிவுரை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. அவர் ஏதோ வந்து ஒரு ஞானி மாதிரியும் அந்த லெவலுக்கு ஆக்கிடுறாங்க. இல்ல அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பேத்துற மாதிரி இருக்குது. இல்ல லைஃப் அட்வைஸ் கொடுக்கறதுக்கான இடத்த நம்ம கொடுக்கறது எனக்கு என்னமோ தப்பு, பெருசா தப்புன்னு தோணல. ஆனா அது என்ன இடத்துல கொடுக்கணும்ன்றது இருக்குல்ல. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னாலே அண்ணா அட்வைஸ் பண்ண போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்புல உட்கார்ந்து இருக்கிறது வந்து அது ஒரு இரலவெண்ட் தான். அது இல்ல அதையே மார்க்கெட்டிங் விஷயமா ஆக்கிட்டாங்க. நீ வந்து ஆடியோ லான்ச்னாலே அண்ணா வந்து அப்படிதான் பேச போறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த டைம் என்ன குட்டிக்காது, இந்த டைம் என்ன குட்டிக்காது, அதையே ஒரு மார்க்கெட்டிங் ஆக்கிடுறாங்க. அதான். சோ இந்த விஷயங்கள், இந்த ஹீரோ வொர்ஷிப்பிங்ன்றது அட்லீஸ்ட் நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருந்தாவது மாறணும். இது மாறியே ஆகணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு நம்ம சொன்ன மாதிரி வெளிநாடுகள் இருக்கிற அந்த ஒரு கிளாரிட்டியாவது வேணும். எந்த லெவலுக்கு நம்ம போறோம், அதுல எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றதெல்லாம். சோ இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உண்டாகணும், என்ன செய்யணும் நம்ம? சோ நம்ம வந்து புதுசா பெருசா சொல்லிக்க போறது இல்ல. இப்ப ஆர்ட் வந்து ஆர்ட்டா பார்க்கணும். ஆர்டிஸ்டுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், நம்ம அதை மதிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ வந்து ஆர்ட் சினிமா அப்படி மட்டும் கன்ஃபைன் பண்ணாம எந்த ஃபீல்டா இருந்தாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா வைக்காம ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துருவோம். அது இல்லாம ஐடியாலஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்களுமே வந்து அவங்களோட மென்டாலிட்டி லைட்டா மாத்திக்கணும். இப்போ செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓவரா செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்காம அவங்களே அவங்க வந்து ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஃபிகரா வந்து நினைச்சுக்காம ரியாலிட்டி என்னன்னு பார்க்கணும். யாரு வேணா வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கிரிட்டிசிசம் வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மென்டாலிட்டி வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து ஒரு பேலன்ஸ் வரும். அதான் பேசிக்கா இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன இதுக்கப்புறம் வந்து ஒரு கான்சியஸான எஃபர்ட் எடுத்து இந்த சேஞ்சை வந்து நம்ம கொண்டு வரணும். அதான் இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, இன்னைக்கு எபிசோடோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நிறைய காமனா தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் அதுல திரும்ப ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேசின விஷயம். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு பேசினது. இந்த பாட்காஸ்ட லாஸ்ட் வரைக்கும் கேட்டுட்டு இருந்த லிசனர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் திரும்ப அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃபீட்பேக், சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜா அனுப்பலாம். நன்றி.